ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ரூஃப் டாப்ல ஸ்பெஷலாக டின்னர் சாப்பிடலான்னு நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம்ல ராபர்ட்சன் ரோட்ல இருக்கிற நார்த் இந்தியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தில்சே ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டேங்க. கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபேமிலி டைனிங் ஆம்பியன்ஸு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா பார்ட்டி டைனிங், ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் ஆக்குபை பண்ணலாம். அதுக்கும் மேலே ரூஃப் டாப்பு, தில்சேங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ரொமான்டிக் டைனிங். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தில்சே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது மனசார ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சூப் வித் ஆனியன் ரிங்ஸ். ஆனியன் ரிங்ஸ் செமையா இருக்கு, பார்த்தாலே பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம ஆனியன் பக்கோடா தான் நல்லா அந்த கிறிஸ்பி கோட்டிங் கொடுத்து, ஆயிலும் வந்து, அதாவது இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த ஆயிலோட பியூரிட்டி தெரியும். ஒவ்வொரு ஐட்டம் சாப்பிடும் போதே அது தெரிஞ்சு, அந்த மாதிரி அருமையா இருக்கு. அந்த கிறிஸ்பி கோட்டிங்லயே லைட்டா சால்ட்டியா கொடுத்துருக்காங்க, அருமையா இருக்கு. சீசி சஸ்கா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சும்மா ஃபிஷ் கட்லெட் மாதிரி இருக்கு. ஃபிஷ் கட்லெட் மாதிரி தான் இருக்கும். ஃபிஷ் கட்லெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இது, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கும் கிரீன் சட்னியோ டொமேட்டோ சாஸோ எதுவும் தொல்லை, இதுக்கும் தொல்லை, பெர்ஃபெக்டா இருக்கு. பொட்டேட்டோ ஸ்கின் எப்படி இருக்கு பார்த்துடலாமா? அதாவது உருளைக்கிழங்க கட் பண்ணி உருளைக்கிழங்க வேக வச்சு அதுக்குள்ள தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வைப்பாங்க. அதுதான் இந்த மெத்தடு. எப்படி இருக்கு பார்த்துடலாமா? நல்ல சீஸியா போட்டிருக்காங்க, பார்த்துக்குவோம். ஒரு மைல்டா சாஃப்டான டேஸ்டா இருக்கு. உருளைக்கிழங்கு உரிச்சுதான் சாப்பிடுவோம், பட் இங்க அந்த ஸ்கின்னோட அப்படியே வருது. இப்படி பிரிச்சு எடுக்கலாம். இப்படி நம்ம பிரிச்சு எடுக்கும்போது நல்லா இருக்கும், பட் அது நிக்கணும் இல்லையா, அது ஸ்டஃபிங் ஸ்டாண்ட் பண்ணும் இல்ல, அதுக்காக அந்த ஸ்கின்னோட கொடுக்குறாங்க. கிரீன் சட்னியில லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்துருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது சட்னி தேவையில்லை, சாஸ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன். டிப் பண்ணோன்னு வேற லெவல்ல இருக்கு. சிஸ்லர் வந்துருச்சு. அதுக்கு பிஃபோர் சில்லி சீஸ் கபாப் ஒன்று ட்ரை பண்ணிடலாம். பயங்கர சீஸியா இருக்கு, பார்க்கறதுக்கு அப்படியே மிரட்டலா இருக்குது, பட் அருமையா இருக்கு. ரொம்ப காரமெல்லாம் இல்லை, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம கிரீன் சட்னியோ சாஸோ டிப் பண்ணிட்டோம்னு வைங்க, அதோட டேஸ்ட் தான் தூக்கலா இருக்கு. அந்த சட்னியோட டேஸ்ட், சாஸோட டேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால டிப் பண்ணாம சாப்பிட்டோம்னா இதோட ரியல் டேஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஸ்பைசியா இருக்குமோன்னு நினைச்சேன், அப்படி இல்லை. ஃபுல் ஸ்டஃப் ஹெவியா இருக்கு, பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு, பட் ஹெவி டயட். வெரி நைஸ், வெரி நைஸ். சிஸ்லர் கை வைக்கிறதுக்கு முதல்ல ராஜ் கச்சோரியை ஆக்சுவலி தயில ஊறிட்டே இருக்குது, அதனால நல்ல சீஸி ராஜ் கச்சோரி. அப்படி சீஸை உடச்சி எடுத்துடலாமா? பொதுவாகவே சாட் ஐட்டம் சாப்பிட்டேன்னா எல்லாம் முடிக்கும் போது ஒரு ராஜ் கச்சோரி சாப்பிடுவேன், தயிம்பூரி அல்லது ராஜ் கச்சோரி. இங்கே ராஜ் கச்சோரி வேற லெவலில் இருக்கு. கச்சோரி டேஸ்ட்டும் செம்மையா இருக்குது. அந்த ஆக்சுவலி கச்சோரி வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டஃப் பண்றாங்க இல்லையா, கச்சோரிக்குள்ள ஸ்டஃப் பண்றதுல விஷயம் இருக்கு. அந்த காம்பினேஷன் பெர்ஃபெக்டா கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா கச்சோரி டாப்பா இருக்கும். அந்த லைட்டா அந்த ஓமமோட ஸ்மெல் வரணும், அது அருமையா இருக்கும். ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். அதுக்குள்ள அங்கே தாவிட்டோமே, ஆறிடுமோன்னு நினைச்சேன், ஆறல. பன்னீரை கட் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, வேற மாதிரி இருக்கு, அருமையா இருக்கு.
இந்த சிசிலரில் ரைஸ் பாதி நூடுல்ஸ் பாதி. நூடுல்ஸை கலைச்சாச்சு, ரைஸை கலைக்க வேண்டியதுதான். அதுக்கு மேலே அந்த சீசி சஸ்கா மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த சாஸ் எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து தெரியுதா? இந்த சாஸ் எல்லாம் கலந்து அந்த ரைஸோட ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்துடலாம். சிசிலர் சாப்பிட்றது ஒரு கலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே சாப்பிடும்போது அந்த ஹீட்டோட ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சயின்டிஃபிக்லி அப்பப்போ இதையும் உள்ள விட்டுக்கலாம். இதில் இருக்கிற பன்னீரை சாப்பிட்டோன்னே இங்கே ஒரு தாய் பன்னீர் வெயிட்டிங்ல இருக்குது. அதனால அதுக்கு தாவிடுறேன். தாய் சில்லி கார்லிக் பன்னீர். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இதுல பன்னீர் வந்து டீப் ஃப்ரை கிடையாது. இந்த சாஸ் டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அதுல ஃப்ரைடு கார்லிக் அப்படியே மேலே போட்டிருக்காங்க. அதை சேர்ந்து சாப்பிட்றது தான் ப்ளஸ். ஓகே ஃபைன். சிசிலர் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இட்ஸ் அப் டு யூ. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். டாலர் பீஸாவை காக்க வச்சுட்டேன். இது அப்படியே வந்தோடனே எடுத்துருக்கணும். கொஞ்சம் காக்க விட்டேன். இப்பவும் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது வேற லெவல். நல்ல தின் கிரஸ்ட் தான் இருக்கு. ஸ்டஃபிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சிசிலரில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சொதன்னு கொடுக்காம கொஞ்சம் ட்ரையாக அப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறதுக்காக தான் தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி லைக் பண்ணீங்கன்னா இப்படி சாப்பிடுங்க. இல்லையா, எக்ஸ்ட்ரா சாஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சாஸ் ஆட் பண்ணி சாப்பிடலாமா, கொஞ்சம் ட்ரையாக சாப்பிடலாமாங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ரைல சாஸ் ஃபுல்லாக போட்டு பார்த்துருவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாங்களா? சொல்லுங்க, செய்யறேன். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? அண்ட் மீன்வைல் அப்படியே நம்ம மஸ்தி பஹாரா மஷ்ரூம், ஒவ்வொரு மஷ்ரூம் பீஸ் மேலேயும் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சென்ட்ரல் இருந்து ஆரம்பிப்போம். எப்படி வாய் கொள்ளுமா? பார்த்துருவோம். பர்மீஸ்ல கடைசியா எக் அடிச்ச மாதிரி ஒரு பீஸ் போட்ட வாய் நிறைஞ்சிருச்சு. பேசவே முடியல. ஃபுல் ஸ்டஃப் நம்ம ஸ்டைல்ல. இதெல்லாம் செம்ம ஸ்டஃபிங் ஆயிடுச்சா, நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீர் போட்டுருவோன்ட்டு பேஷன் ஃப்ரூட் மார்க்கெட் இப்போ ஆக்கியாச்சு. அந்த ஃப்ரூட்டோட சீடு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டாப்பு. கடிச்சோன்னா நறுன்னு வரும். அந்த குரண மாதிரி உடையும். அந்த சீடு இதில் வந்துருக்குது. இப்போ கன்டினியூ பண்ணலாமா? கிரஸ்ட் பன்னீர் மசாலா, கீன்வா புலாவ், பிரெட் பேஸ்கெட்டில் சொமாலி வந்துடுது, குல்சாஸ் வந்துடுது, பட்டர் நான் வந்துடுது, ஃபுல்காஸும் வந்துடுது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. எந்த ஐட்டம் விரும்புறீங்களோ அந்த ஐட்டம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபுல்கால போக போகிறேன். மெயின் கோர்ஸ் வர்றதுக்கு முதலேயே ஓவர்லோட் ஆயிடுச்சு. எல்லா வெரைட்டிஸ், சும்மா டாப் வெரைட்டிஸா. 10 சேட் ஐட்டமும் சேர்த்தியாச்சு, எல்லாமே சேர்த்தியாச்சு, ஃபுல்லாயிருச்சு. இப்போ நான் லைட்டாக போய்க்கிறேன். நீங்களாம் வேணுன்னா ஹெவியா பட்டர் நான் மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. கிரஸ்ட் பன்னீர் மசாலா இதை வந்து என்னோட ஸ்டைலில் தான் சாப்பிடணும். அதனால ஸ்பூனுக்கு வேலை இல்லை. ரைட்டா? ரைட்டு. இது அப்படித்தான் சாப்பிடும். நான் சொல்லுவேன்ல, அந்தந்த ஐட்டம் அந்தந்த ஸ்டைலில் சாப்பிடணும். அதுதான் இது. பேசுகிறேன் போதும்னு. எனக்கு குல்ச்சா மிஸ் பண்ண மனசு இல்லை. இந்த குல்ச்சாக்கு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால அதை மட்டும் ஏன் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண முடியல. குல்கா மட்டும் சாப்பிட்டாரு, குல்ச்சாவை கவனிக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண முடியல. அதுக்காக கொஞ்சம் சேர்த்திக்கலாம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். கீன்வா புலாவ் ஆக்சுவலி இது வந்து நம்ம கம்பு, ராகி, சோளம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஆக்சுவலி சைஸும் வந்து அதே மாதிரி இருக்குது. இந்த கம்பு, சோளம் கொஞ்சம் பெருசா இருக்கும். குதிரைவாளி அரிசி, கம்பு, ராகி இதெல்லாம் வந்து அந்த சைஸ்ல இருக்கும். இப்போ அதுல அந்த திணை அரிசி அந்த மாதிரி ஐட்டத்துல புலவு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, க்ரீன் பீஸு, கேஷ்யூ நட்ஸு, இதில் இன்னொரு ஐடியா, குட்டி குட்டியாக பைனாப்பிள் கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா பட்டாசா இருக்கும். இதை பிளேட்டில் போட்டு சாப்பிட முடியாது. அதுக்காக அப்படியே சாப்பிடலான்னு ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது. ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நார்மலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பு, ராகி, சோளம் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா செரிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அதில் பயங்கரமான விஷயம். மசில் எல்லாம் இருக்கும், எனர்ஜி கொடுக்கும், அத்தனை நல்ல விஷயம் இருக்குது. அடுத்த கியர், ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கியர் போட்டாச்சு. இப்போ வண்டி ஹில்ஸ்ல ஏறிட்டு இருக்குது. ஸோ இது வேணும். அருமை அருமை.
வாட்டர் மெலான்ல மாக்டெயில் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு ஒரு வாட்டர் மெலான் ஜூஸே வந்து கிளியர் வாட்டர் மாதிரி இருக்கும், அவ்வளோ சல்லுன்னு இருக்கும். அதில் எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத ஆர்டர் பண்ணேன். அருமையாக இருக்கு. விதவிதமாக சாப்பிட்டு இது அப்படியே மைல்டாக இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு டின்னர் சாதாரண டின்னர் இல்லை, செம்ம தீனி தான்.